Hello students. இப்போ நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின், கேன் யூ எனுமரேட் சம் கோடிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்? while writing your கோடிங் என்னென்னலாம் நீ யூஸ் பண்ணால் அந்த கோடிங் பெட்டர் எஃபிஷியன்சியோடு இருக்கும். ஸோ நம்ம கோடிங் பண்ணுறப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் abide by the dry principle. ஸோ ட்ரை பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ட்ரை மீன்ஸ் டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். கோடை எழுதுகிறப்ப ஒரே கான்செப்டை ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரை பிரின்சிபல்னு சொல்கிறோம். ஸோ ட்ரை பிரின்சிபலில் நம்ம அங்கே என்ன பண்ணணும், யூ ஷுட் ஸ்டாண்ட் அப் இன் ட்ரை பிரின்சிபல். தட் மீன்ஸ் யூ ஷுட் நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஒரு கோடை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. How you avoid repeating the same thing or same routine? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் டேட்டா நார்மலைசேஷன். ஸோ டேட்டா நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, டு ஆர்கனைஸ் எ டேட்டா இன் டேட்டா பேஸ். ஸோ ஆர்கனைசிங் த டேட்டா இன் டேட்டா பேஸ் விச் எலிமினேட்ஸ் த டேட்டா ரிடண்டன்சி. டூப்ளிகேஷன் இல்லாமல், டேட்டா ரிடண்டன்சி இல்லாமல் அதை என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணி உனக்கு என்ன அன்டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் இன்சர்ஷன், அப்டேட், திரும்ப திரும்ப ஒரே பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸில் ஒரே பேர் ஒரு நேமே 2 தடவை ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிவிடும், எலிமினேட் பண்ணிவிடும். ஸோ இந்த கான்செப்டை இப்போ நீங்கள் கரண்ட் செமஸ்டரில் ஆர்டிபிஎம்எஸில் படிப்பீங்க, டேட்டா நார்மலைசேஷன் அப்படிங்கிறத. அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் டெக்னிக். இது என்ன பண்ணணும்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது டேட்டா எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் மட்டும்தான் உனக்கு இருக்கும். மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிடும். அன்வான்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிடும். இது ரெண்டு கான்செப்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரை பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு, while writing your code, you have to consider the dry principle. The next thing, follow some easy to remember naming convention. கஷ்டமான நேம்லாம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸி நேமிங் யூஸ் பண்ணணும். and then keep the code as straightforward as possible. சுற்றி வளைச்சி எழுதக்கூடாது, டைரெக்டாக இருக்கணும் அந்த கோடு. உன்னோட லாஜிக் ஸ்ட்ரைட் லாஜிக்காக இருக்கணும். அண்ட் தென் லென்த் ஆஃப் அ லைன் கோட், தட் மீன்ஸ் லைன் ஆஃப் கோட்னு சொல்லுவோம், எல்ஓசின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் உன்னோட கோடிங்கில் உன்னோட ப்ரோக்ராம் லென்த்தியாக இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் யூஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, பிகாஸ் அப்போ தான் ஃப்யூச்சரில் யார் அந்த கோடை எடுத்து பார்த்தாலும் அது புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் யூ ஹாவ் டு யூஸ் மோர் கமெண்ட் லைன். தென் யூஸ் கன்சிஸ்டன்ட் indentation. And then whenever and wherever possible, avoid deep nested loop யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். These are all the things you have to consider to make your code best or efficient. And then next thing is, I already told about the dry principle. Next, what are the violation of the dry principle called? ஸோ ட்ரை பிரின்சிபல்னால் என்னன்னு சொன்னோம், டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஒரு சாஃப்ட்வேர் பேட்டர்ன் என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் ட்ரை பிரின்சிபல். ஸோ அதோட வயலேஷன் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அதே ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் வயலேஷனாக இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெட் கேன் பி expanded as write everything twice, write WET. So write everything twice. Otherwise you can say that as waste everyone's time. ஏன்னா நம்ம திரும்ப ஒரு சாஃப்ட்வேர் பேட்டர்னை திரும்ப நீ கோடிங் எழுதி உன்னோட லைன் ஆஃப் கோட், உன்னோட ப்ரோக்ராமை லென்த்தியாக எழுதுறதுனால என்ன ஆகும், உன்னோட டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் தென் ஒரே விஷயத்தை 2 தடவை எழுதுகிற. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைன் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ட்ரை பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எந்த இடத்துல இந்த வெட் சொல்யூஷன்ஸ் எங்கெல்லாம் நம்ம இந்த ட்ரை பிரின்சிபலில் வயலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மல்டி டயர்டு ஆர்கிடெக்சரில் நம்ம வயலேட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே வேறு வழி கிடையாது. நம்ம அங்கே மிரர் இமேஜாக ஒரே விஷயத்தை திரும்ப பல சர்வரில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மல்டி டயர்டு ஆர்கிடெக்சரில் இந்த வெட் பிரின்சிபலில் யூஸ் பண்ணுற வேண்டிய கட்டாயமாக இருக்கும். The next question, explain bubble sorting. இப்போ தான் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கீங்க.
ஸோ பபிள் சார்ட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி சார்ட்டிங் மெத்தட் இன் விச் எப்படி ஒரு எலமெண்ட்டை நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு கம்பேர் த அட்ஜசன்ட் எலமெண்ட் இன் தி அரே. So while comparing the two elements in the array, நீங்கள் கடைசி வரையிலும் அசெண்டிங் ஆர்டர் ஆகிற வரையிலும் திரும்ப ஒரு ஃபார் லூப்பில் போட்டு ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பில் போட்டு என்ன பண்ணுவேன், கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து தட்ஸ் டெக்னிக் இஸ் கால்ட் பபிள் சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங்கில் this is one of the method. And then next, actually why it is named as bubble sort. பபிள்னு ஏன் அப்படி நேம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, at the end of small, இப்போ நீங்கள் ஒரு if you are ஒரு வாட்டரில் ஒரு சோப்பியாக ஒரு சொல்யூஷன் கலக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எது டாப்அப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் திங் மேலே வரும், பிக் திங் எல்லாம் கீழே போகும். அந்த மாதிரி இந்த பபிள் என்ன பண்ணும், பபிள் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்மாலர் நம்பர் மேலேயும் லார்ஜர் நம்பர் பின்னாலேயும் வர்றதுனால இதுக்கு நேம் வந்து பபிள் சார்ட் அப்படின்னு சொன்னோம். Then the next question is, please explain data structure. So data structure, just now you covered that data structure subject in your 4th sem. Data structure means it's a hierarchical relationship between the data. That means ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க, ஒரு டேட்டாபேஸில் டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், அண்ட் தென் ஹவு யூ ஆர் மேனிப்புலேட்டிங் த டேட்டா, ஃபார் தேட் யூ நீட் சம் ஸ்ட்ரக்சர். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் தென் what are some of the areas that leverage data structure. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கெங்கெல்லாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்பைலர் டிசைன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். இங்கே எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் யூ கேனாட் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏரியாவில். And then next, what do you understand by sorting? Sorting na enna, arranging the elements in an array in either ascending or descending. So adha நம்ம sorting சொல்லுவோம். இல்ல பாப்புலர் சார்ட்டிங் டெக்னிக்ஸ்னால் என்னென்ன, பபிள் சார்ட், ஹீப் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சார்ட்டிங் மெத்தட்ஸ். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த பைனரி சர்ச். ஸோ பைனரினாலே 0 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ பைனரினா டூ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி சார்ட்டட் அரே, ஒரு சர்ச் பண்ணுறப்ப இங்கே எப்படி இருக்கணும், நீ எடுத்துக்கிற அரே என்னவாக இருக்கணும், சார்ட்டடாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் இட் ஷுட் பி அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஸோ பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி மிடில் எலமெண்ட் அண்ட் தென் கம்பேர் யுவர் சர்ச்சிங் எலமெண்ட் வித் தட் மிடில் எலமெண்ட். இஃப் போத் ஆர் சேம் மீன்ஸ் யுவர் சர்ச் சக்ஸஸ். அதர்வைஸ் நீ என்ன பண்ணுவ, அந்த மிடில் எலமெண்ட்டை விட உன்னோட சர்ச்சிங் எலமெண்ட் ஸ்மாலாக இருந்ததுன்னா தட் எலமெண்ட் எங்கே இருக்கும், இட் வில் பி பிஹைண்ட், இவனோட மிடில் எலமெண்ட்டுக்கு முன்னால் தான் இருக்க போகுது. அதாவது ஏ ஆஃப் 0லேருந்து ஏ ஆஃப் மிடில் -1 அப்படிங்கிற பொசிஷனுக்குள்ளே தான் உன்னோட சர்ச்சிங் இருக்க போகுது. ஸோ அப்போ நீ என்ன பண்ண தேவையில்லை, உன்னோட மிடில் +1லேருந்து ஏ ஆஃப் n வரையிலும், அதாவது அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட் வரையிலும் நீ போய் சர்ச் பண்ணி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், இந்த பைனரி சர்ச் வந்து ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இங்கே வந்து சர்ச்சிங் பண்ணும் பொழுது யூ நீட் டு கம்பேர் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் அன் அரே. மிடில் கண்டுபிடிச்சி மிடிலை விட பெருசாக இருந்ததுன்னா உன்னோட சர்ச்சிங் எலிமெண்ட் செகண்ட் பார்ட்டில் சர்ச் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் போர்ஷன் அரேயில் வந்து சர்ச் பண்ணுவேன். ஸோ this is about binary search. And the next thing, how will you reference all elements in a one-dimensional array? So one-dimensional array, for example ஒரு Cலேயோ எப்படி ஒரு one-dimensional array டிக்ளேர் பண்ணுவாங்க, டேட்டா டைப், அரே நேம், ஆஃப் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு அரே எவ்வளோ மெமரி லொக்கேஷன் நீ அலோகேட் பண்ணுற அப்படிங்கிறது தான் நான் சைஸ் ஆஃப் அன் அரே. ஸோ அந்த சைஸ் ஆஃப் அன் அரேயை நம்ம இண்டெக்ஸ் பண்ணுவேன். இண்டெக்ஸிங் வச்சு தான் நம்ம வந்து
ஒரு அரேயை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இண்டெக்ஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் int a of 10. Here array name is a and 10 is the size of the array. So 10 is the size of array means that location will be from 0 to 9. ஸோ நீ எப்படி நீ சொல்லுவ? உன்னோட அரேயோட எலமெண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னா a of 0ல் அண்ட் தென் எதில் எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உன்னோட சைஸ் -1, அரேயோட சைஸ் -1. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா a of 0லேருந்து e of 9 வரையிலும், தட் மீன்ஸ் 10 - 1. ஸோ இதை தான் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா இந்த லூப் கவுண்டர்னு சொல்லுவோம். இந்த அரேயில் என்ன பண்ணோம்னா அது எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா லூப் கவுண்டர் வச்சு அரேயோட சப்ஸ்கிரிப்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் a of 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு அப் டு a of அரே சைஸ் -1 வரையிலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். And the next, what do you understand by LIFO and FIFO? LIFO, last in first out. So last in first out, எந்த கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எந்த கான்செப்ட்டுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவோம்னா ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கில் தான் நீ என்ன பண்ணுவ, எந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளே போடுறியோ அதை தான் கடைசியாக வெளியில் எடுக்க முடியும். ஏன்னா அதோடைய டாப் பொசிஷன் எப்போவுமே எங்கே இருக்கோ, த எலமெண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் எது வந்து கடைசியாக இன்சர்ட் ஆச்சோ அந்த பொசிஷனில் தான் டாப் இருக்கும். நீ டாப்புங்கிற பாயிண்டரை வச்சு தான் புஷ் பாப் ரெண்டுமே பண்ண முடியும். அதனால் நீ என்னன்னு சொல்லுவ, நீனு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட், இந்த கான்செப்டுக்கு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் FIFO. FIFOன்னு FIFO மீன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட். திஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் LO also, that is last and last out. First in first out or last in last out ரெண்டுமே சொல்லலாம். நம்ம இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு க்யூவில் யூஸ் பண்ணுவோம். க்யூவில் இந்த எலமெண்ட் எது ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு டெலீட் ஆக முடியும். ஆல்வேஸ் நம்ம சொல்கிற கதை என்ன, இதில் ஒரு லட்டு வாங்குறப்போ ஒரு க்யூவில் நின்னா யார் ஃபஸ்ட்டு லட்டு கிடைக்குதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ள க்யூவில் நின்றுருப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு லட்டை வாங்கிட்டு டெலீட்டும் ஆவாங்க. அதனால் அந்த கான்செப்ட் என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இது ரெண்டுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, கேன் யூ எக்ஸ்பிளைன் மல்டி டைமென்ஷனல் அரே? ஸோ மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறதுல இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் ஒரு இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டி டைமென்ஷனல் அரேயில் we can use multiple indexes. For example, if it is 2-dimensional array means you may use 2 index. If it is 3 means 3. Likewise, multi-dimensional array we may have multiple indexes. And then explain graph. So graph is a non-linear data structure in which the graph which has a set of ordered pairs. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட், ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட் வந்து நீ பிளாட் பண்ணணும்னா உனக்கு என்ன ஒரு வேல்யூ இருந்தால் பத்தாது. யூ நீட் 2 கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். அதுதான் இங்கே என்னென்னு சொல்கிறோம், ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஆர்டர்ட் பேர்ஸோட வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுற டேட்டாவுக்கு பேர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலி இன் திஸ் கிராஃப் we are using nodes and edges. So node or vertex both are same. Node means which is the point, xy அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், vertex or nodeன்னு சொல்லுவோம். And then the line between the two vertex or two nodes is called as edges. And the next thing is, what is the difference between a linear and a non-linear data structure? So linear data structure which has two types of data structure. One is linear and another one is non-linear. So in linear data structure, the data elements which can be placed adjacent to each other, one after the other. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லலாம்னா அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், கியூஸ், ஸ்டாக், இதெல்லாம் லீனியர். அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் அந்த நான் லீனியர் த டேட்டா எலமெண்ட்ஸ் டு பி கனெக்டட் டு மோர் தென் 2 டேட்டா எலமெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா அட்ஜசண்ட்டாக இருக்கும், இந்த சைட் ஒன்று இந்த சைட் ஒன்று தான் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்கும், உனக்கு 2 எலமெண்ட் ஒரே டைம் 2 எலமெண்ட்டில் கூட அது என்ன இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீ ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நோடு கூடயும் ரைட் சைடில் ஒரு நோடு கூடயும் கனெக்ட் ஆகி இருக்கலாம். அப்போ ஒரே டைமில் அது என்ன பண்ண முடியும், 2 பேர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிராஃப்ஸ் அண்ட் ட்ரீஸ்.